30/3/2024க்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நேற்றுக்கு நம்ம எடுத்த பேட்டர்ன் படி தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஒரு நம்பர் வரணும், பார்க்கலாம். ஒரு நாள் முன்ன பண்ணால் வரலாம். அந்த நம்பரு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு போயிடுவோம். 13க்கு 13 ஏர்லி ஷார்ட்டில் 13க்கு 13. அப்புறம் இந்த 2 நாளையில் இந்த ரெண்டையும் சேர்த்துனா நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 113. ஓகேங்களா? ஒன்றா நம்பர் டபுள்ஸ் வரணும், இல்லைன்னா 3ஆம் நம்பர் டபுள்ஸ் வரணும். ஏன்னா 13 13 இது ரெண்டையும் சேர்த்தனாப்பில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரணும் டியர் கெஸ்ஸிங்கு, அதாவது டியர் ரிசல்ட் வந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் சேர்த்தனா 13 13. அப்போ 133க்கு பவர் ஃபுல் பவர் வச்சா 688க்கு ஒரு நம்பரை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சு 683. அப்போ இந்த 68க்குது பார்த்தீங்களா, 68 இந்த 2 68யும் சேர்த்தனா 600, ஏன்னா 2ல் ஏதோ ஒன்று டபுள்ஸ் வரணும். 68. அப்போ 668ன்னு வந்திருக்கணும். ஒரு நம்பர் மட்டும் பவர் வச்சு 618ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 13 ஃபுல் பவர் வச்சு 68. அப்போ 68 ஏசி 68 ஃபுல் பவர் வச்சா 13ன்னு வரணும். அப்போ 13ன்னு வந்தால் நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்னு பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட்டுக்கு வருவோம். வீக்லி சார்ட்டில் இப்போ வந்து 683. அப்போ இவங்க வந்து சி போர்ட்லேருந்து 683 இருக்கும். இந்த நம்பர் இங்கே வந்திருக்கு 683. அதுக்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டில் சி போர்டு தான் எடுக்கணும். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 688 618 இந்த எடுக்கிற பேட்டர்ன் தான் முக்கியம் பார்க்கணும். மேலேருந்து கீழே, அதுக்கு அடுத்தது கீழேருந்து மேலே. ஸோ 688லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. அப்போ அதே நேர் ஆப்போசிட்டில் இந்த 2 போர்டில் ஏதோ ஒன்று எடுக்கணும். சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டு எடுக்கலாம். ஓகேங்களா? ஏ போர்டு எடுக்கலாம். பி போர்டு சி போர்டு ஃபஸ்ட் வாட்டி சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டுங்கிற மாதிரி எடுத்தால் இங்கே ஆல்ரெடி 77 இருக்குது. ஓகேங்களா? இங்கே 577. ஒருவேளை சி போர்ட்லேயே எடுத்தால் மறுபடியும் 133. அப்படி இல்லைனால் 577. இதை நோட் பண்ணிக்காங்க. அப்படியே மந்த்லி சார்ட்டுக்கு வரும். மந்த்லி சார்ட்டில் இந்த கிராஸ் நம்பரை பாருங்கள். ஏபி 72, ஒரு நாள் கேப் விட்டு ஏபி 77, மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு பிசி 77, மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்த நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 77 22 வரணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஒரு நாள் கேப்பு 77, அப்படியே ஏபிக்கு 72க்கு 77, பிசி 77க்கு ஒரு நாள் கேப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்த வரணும். போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 28 தான் தேதி. அப்படிங்குள்ள அதே நம்பர் இங்கே வரணும். ஒரு நாள் டிலேவாக இங்கே வரணும். அப்போ அதுக்கு கீழே பாருங்கள் 22, அப்படி கிராஸு 77, அப்படி கிராஸு இந்த இடத்த 77 22 வந்திருக்கணும். அப்போ போன மாதம் தேதியே கிடையாது. அப்படிங்குள்ள அந்த நம்பரை வந்து இந்த 2 நாளைக்குள்ளே மெர்ஜ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 1யும் 7யும் வச்சு ரிசல்ட்டாக கொடுத்துருவோம். 1 வந்து டபுள்ஸாக வந்திருக்கும். இதே நம்பரு
மறுபடியும் 7 டபுள்ஸாக மாற்றி 177ன்னு வந்திருக்கும். அப்புறம் உள்ள இந்த நம்பரை வச்சுட்டு மறுபடியும் 177 வெளியே எடுத்துகிட்டு வந்திருப்பான். சேம் அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 779 இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பம்பர் ரிசல்ட் வந்திருக்கும். பம்பர் ரிசல்ட்டில் 797 வந்திருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். அதை விட்டுட்டால் இங்கே வந்து 77 மறுபடியும் ஒரு 77 மறுபடியும் ஒரு 77ங்கிற மாதிரி வரலாம். இந்த 2 நாளில் இந்த மாதத்தில் வந்து 77 அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோம். ஒரு நம்பரை அடுத்த நாள் எடுத்து வைக்கிற நம்பர் காமனாக வச்சுக்கோங்க. 9 அப்போ 9 கணக்கு இங்கே ஒரு 9 வரும்னா அடுத்த மாதத்தில் அந்த 9 வச்சு ஸோ 9 அப்போ இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் காமனாக அந்த 9 வச்சுட்டா 39 59 2ல் ஏதோ ஒன்று இங்கே வரணும். 59 வந்திருக்கு. அதுக்கு கீழே 75 65 வரணும். பவரில் வந்திருக்கு 15ன்னு. அதே காமனாக வந்து பார்த்திங்கன்னா 77 22. அப்போ போன மாதத்தில் வந்து தேதியே கிடையாது. அப்படிங்கக்குள்ள 77 22 வரலாம். 77 22 இன்றைக்கி வரலைன்னா நாளைக்கு வரலாம். அதை நோட் பண்ணிக்காங்க. மெயினாக 77 இன்றைக்கி வரலைன்னா நாளைக்கு வரலாம். நண்பா ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 88 பிசியில் வரலாம். 07 நான் காமனாக வந்து ஏபிசி கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஒரு நம்பர் போர்டு மாறினா கூட அப்படியே நம்பர் மாறிடும். அதனால் 77 22 இன்றைக்கி வரலாம். அப்படி வரலைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ 77 22 ஒரு நாள் முன்னாடியே வச்சால் இன்றைக்கி கூட வந்துடலாம். ஏன்னா நாளைக்கு தான் வரணும் அந்த நம்பர். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நம்பர் 133 088 188 977 422. ஸோ இந்த 2 நம்பரும் இந்த 2 நம்பர் இன்றைக்கி வரலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.